என் அப்பனே கணேசா, அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நடமாடும் தெய்வனத்தோட திருவிளையாடல் கணக்கே இல்லை. நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதில் இன்னும் ஒரு திருவிளையாடல் என்னன்னு பார்க்கலாமா? நடமாடும் தெய்வம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பள்ளியில் முகாம் போட்டிருந்தார் ஒரு சமயம். அப்போ நரசிம்மான்னு ஒருத்தர் ஆஃபீஸ் விஷயமா சென்னைக்கு வந்தார். வந்தவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பெரியவாளை தரிசனம் பண்ணாமல் எப்படி நம்ம திரும்பி ஊருக்கு போகிறது? மத்தியானம் 3 மணிக்குள்ளே சென்னை திரும்பியே வந்துடணும். பெரியவாளை பார்த்துட்டோம், நம்ம எப்படியாவது பெரியவாளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு காட்டுப்பள்ளிக்கு போயிட்டார். முதல் கால பூஜை முடிச்சுட்டு பெரியவா என்ன பண்ணினார், நேராக உள்ளே போயிட்டார். அப்போ ஒரு தொண்டர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டார், நரசிம்மனை சாப்பிட்டுட்டு இங்கேயே காத்துன்னு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். நரசிம்மனுக்கு தர்ம சங்கடம் ஆகிடுத்து, இருப்பே கொள்ளலை. குருவோட ஆணையும் மீற முடியாது, திரும்பி போகவும் முடியாது. 5 மணி ஆச்சு, பகவான் வழியில் வந்தார். சரி தரிசனம் கிடச்சிரும், பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணினார். ஆனால் சுமார் 150 பக்தர்கள் இருந்தா. அந்த கூட்டத்தில் நரசிம்மனை கடைசியாக தான் கூப்பிட்டார் பெரியவா. மணி 6 ஆயிடுத்து. நரசிம்மனை பக்கத்தில் கூப்பிட்டார், உட்கார சொன்னார். நானும் காத்தால் வந்ததுலேருந்து பார்த்துட்டுருக்கேன், திரும்பி போகவே ரொம்ப அவசரமாக இருக்கியே அப்படின்னார். அவ்வளோதான், நரசிம்மனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம் அடுத்தது ஒரு ஆணையை போட்டார். நீ என்ன பண்ணுற, கல்கத்தாவில் முக்கியமான ஒரு கட்டடத்தோட பேரை சொல்லி அதில் ஒரு சமவேத பாடசாலை ஆரம்பிக்கு. அதுவும் வங்காள மாணவர்கள் பிரத்யேகமாக நிறையா பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவரே அந்த இடத்தையும் சொல்லிட்டார். எந்த இடம்னுட்டுன்னு, லேக் அவென்யூவில் தென்னிந்திய பஜன சமாஜம் ஒரு கட்டிடத்தில் வாடகைக்கு இருக்குது. அந்த இடம்தான் நல்ல இடம். நீ என்ன பண்ணுற, அங்கேயே இன்னொரு இடத்தையும் வாங்கு அப்படின்னு உத்தரவு போட்டேன். ஒரே இடத்துல பஜன சமாஜமும் வேத பாடசாலையும் இருந்தாக்க ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எண்ணம் பெரியவாளுக்கு. ஆனால் நரசிம்மனுக்கு ஒரே அதிர்ச்சி. காரணம், லேக் ஏரியாவில் அந்த கட்டடத்தை வாங்கிறதுக்கு நிறைய பைசா செலவாகும். அதுவும் பகவானுக்கு தெரிஞ்சுது. அப்போ அவர் என்ன சொன்னார், நீ ஒன்று பண்ணு, ஸ்ரீ அண்ணாதுரை ஐயங்கார்கிட்ட போ, 50,000 வாங்கிக்கோ நான் சொன்னேன்னு சொல்லி, நமக்கு அப்புறம் வசூலாச்சுன்னு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். கிளம்பிட்டார். இவரும் பொறுப்பை தலையில் சுமந்துண்டு கவலையோட மறுநாள் காலம்பரை கிளம்பி கல்கத்தா வந்தாச்சு நரசிம்மன். முதல் காரியமாக அந்த கட்டட சொந்தக்காரர் யார், ஸ்ரீ ஆசுதோஷ் முகர்ஜிக்கு ஃபோன் பண்ணினார். மகா பெரிவாளோட இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதை விட ஒரு அதிர்ச்சி அவர் காத்துன்னு இருந்தது. முகர்ஜி என்ன சொல்கிறார், நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அதில் அன்னை காளி வந்தால் இந்த கட்டடத்தை உங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு ஆச்சரியம். மகாபெரிவாளும் அன்னை காளியும் ஒன்றுங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? 3 மாதம் அந்த கட்டடத்துக்கு வேத பவனம் அப்படிங்கிற பேரில் தொடங்கியாச்சு. இன்றைக்கி அது கல்கத்தாவில் தலை சிறந்து விளங்குறது. இன்னொரு தரம் ஆந்திராவில் முகாம் போட்டிருந்தார், ஏலூரு அப்படிங்கிற இடத்துல. கல்கத்தாவிலேருந்து பிக்ஷாவந்தனம் செய்ய ஒரு 50 பேர் இதே நரசிம்மன் தான் கூட்டின்னு வந்தார். அவரோட தலைமையில் வந்திருந்தார். சாயந்தரம் ட்ரெயின், திரும்பி போக ரிட்டர்ன் டிக்கெட்டும் எல்லாருக்கும் வாங்கியாச்சு. எல்லோரும் திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில். பிக்ஷாவந்தனத்துக்கு காணிக்கை கொடுத்திருந்தவாள் பல பேரால் வர முடியல. அதனால் என்ன பண்ணா, அவளுக்கெல்லாம் பெரியவா ஏதாவது நல்ல ஆசீர்வாதம் பண்ணி இதுக்கிட்டுக்கட்டும், அதை நம்மளாம் அதை டேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா. அதுக்கு உத்தரவும் வாங்கிட்டா. பெரியவா 3:30 மணிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வந்ததோ 5 மணிக்கு தான். அதை எல்லாத்தையும் அவர் பேசி அதில் டேப் பண்ணி எல்லாம் வாங்கிறதுக்குள்ள மணி 6:30 மணி ஆயிடுத்து. அப்போ நரசிம்மன் அங்கே இருந்தவாழ்கிட்டெல்லாம், நீங்கள்லாம் போங்கோ, என் மனைவியை தவிர மற்றவெல்லாம் கிளம்பி போங்கோ, நாங்கள் 2 பேரும் நாளை காலம்பரை வரோம் அப்படின்னு சொல்லிட்டார். நரசிம்மன் நினச்சபடியே சாயந்தரம் 5:30 மணிக்கு பிரசாதம் கொடுத்தா கருணை தெய்வம், கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார். நரசிம்மம் இல்லை, காலம்பரை தான் போகணும், இப்போ ட்ரெயின் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார். சிரிச்சுட்டே, மகான் நீ போய் பாரு, ட்ரெயின் லேட்டாக வந்தாலும் வரலாம் அப்படின்னார். மகானுடைய ஆணையை மீற முடியாமல் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா 3 மணி நேரம் வண்டி லேட்டு.
வேற என்ன வேணும் மகானோட கருணைக்கு? நன்றி, வணக்கம்.